ஹேர் நல்லா திக்காக ஷைனிங்காக எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் சொல்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பயோட்டின் சப்ளிமெண்ட்டுமே தேவைப்படாது. ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேன்சியாக பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. உங்களோட டெய்லி ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ஃபுட்ஸ்லேயே நிறைய அயன் ரிச் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் இருக்குது. இது நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு சப்ளிமெண்ட் தேவையே படாது. இது கூட ஹேர் கேரும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் ரொட்டீனில் உங்களோட ஷாம்பு கண்டிஷ்னர் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, ஹேர் வாஷ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நம்மளோட ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங் இல்லை ஹேர் ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியும். இதில் நமக்கு ஹேருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது நம்மளோட எக்கில். எக்கு ஒயிட் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டையாச்சும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1 ஹோல் எக் சாப்பிடுங்க. 1 வந்து வெறும் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. எக்கு சாப்பிடாதவங்க உங்களுக்கு அடுத்த ப்ரோட்டீன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சுண்டல் வெரைட்டிஸில் அதை நீங்கள் ரெகுலராக எடுத்தாலே போதும். இதில் முளை கட்டின தானியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லது. அடுத்து நமக்கு பயோட்டின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சிலருக்கு இருக்கும். அந்த பயோட்டின் ரிச் ஃபுட்டே நமக்கு இருக்குங்க. இதில் மெயினாக வர்றது நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ, அவகேடோஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேர் ஹெல்த் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் ஹெல்த்துமே வந்து நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். இதில் இன்னும் விட்டமின் சி ரிச் ஃபுட்டு, விட்டமின் ஏ ரிச் ஃபுட்டு, இதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிஸு, அப்புறம் நட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். இது உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது தாங்க. இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளோட கீரை வகைகள் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தொடர்றது கூட இல்லைன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாச்சும் கீரை கொடுங்க. ஒரு 4 நாள் நட்ஸ் கொடுங்க. வாரத்தில் ரெகுலராக டெய்லியுமே வந்து முட்டை கொடுங்க. முட்டை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டையாச்சும் கொடுக்குற மாதிரி பாருங்கள். இல்லை முட்டை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க நீங்கள் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக சுண்டல் கொடுத்துருங்க. ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு உள்ளே போதோ கண்டிப்பாக உங்களோட ஓவரால் ஹெல்த்துமே பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் ஹேர் ஹெல்த்துமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஹேரை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்டர்னல் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹேர் க்ரோத் வந்து நமக்கு பார்க்க முடியும். அது சரி பண்ணாமல் நீங்கள் மேலே என்ன சும்மா அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் அது யூஸ் இல்லை. என்கிட்ட வர ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையுமே நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட இன்டர்னல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது தான். ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இது சிம்பிள் ஃபுட்ஸ் தான், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களோட ஹேர் ஹெல்த்தை வந்து உங்களால் ரிட்டைன் பண்ண முடியும்.